நம்ம ஒரு மைனஸ் ரைடர்ஸ் கார்ஸ்ங்க எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையத்துல லொக்கேட் இருக்கு. நம்ம ஒரு 6 வருஷமா யூஸ் கார் பண்றோம். ரொம்ப தெளிவான கடைசி நம்ம செக் பண்ணி பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கால் பண்ணி ஒவ்வொரு கலெக்ஷன் கேட்குறீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய கஸ்டமர் கால் பண்ணி i10 i20 கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும். அதுவும் கோயம்புத்தூர் நம்ம லோக்கல் ஸ்டேஷன்ல அது அவங்களுக்கு மின்ட் ஆரஞ்ச் கண்டிஷன்ல அருமையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. ஸோ நல்ல குவாலிட்டியா இருக்கு. 2010 மாடல் மேக்னா வேரியன்ட்ல 1.2 தெளிவா வச்சிருக்காங்க வண்டியை. நாலுமே பவர் உண்டு, போஸ்டரிங், ஏசி, சென்ட்ரலாக் வந்துருதுங்க. 2 கீ ஒரிஜினல் கீ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. எல்லாத்துக்குமே தெரியும் i10 வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போறதுக்கும் சரி, லோக்கல் யூஸ் பண்றதுக்கும் சரி, சிட்டி டிரைவிங்கும் சரி, புதுசா பிகினிங் அதாவது லேர்னர்ஸ் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிடிச்சமான வண்டி. வண்டி பார்க்கறதுக்குமே நல்ல ஸ்போர்ட்டி லுக்ல கொஞ்சம் ஹைட்டா ஆல்டோ 800 மாதிரி இல்லை வந்து பழைய ஓல்டு ஜென்னு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைட் அண்ட் ஸ்வீட்டா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் வண்டி. ஸோ அதுல இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலர் தான். இது வந்து மின்ட் ஆரஞ்ச் கண்டிஷன்ல அருமையா இருக்கு. குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஓவரால் ஃபுல் லெவலில் நீங்க பார்த்துருப்பீங்க. பாடியில் எங்கேயுமே டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. குவாலிட்டியா இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்கு. வாங்க இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பார்த்துடலாம். 2010 மாடல் அப்படின்றனால உங்களுக்கு இப்போ 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எடுத்து எஃப்சி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இன்னும் 5 இயர்ஸ்க்கு நீங்க ஹாப்பியா ஓட்டலாம். ஸோ உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். இன்டீரியர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. கிலோமீட்டருமே வந்து பார்த்தீங்களாக்கும் 85,590 கிலோமீட்டர் வண்டி டிரைவன் ஆயிருக்கு. ஸோ நாலுமே உங்களுக்கு பவர் உண்டு, போஸ்டரிங் எல்லாமே உங்களுக்கு வந்துருது. இதுல நல்லா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தெளிவா இருக்கு வண்டி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ஜின் நம்ம ஆல்ரெடி நம்ம மெக்கானிக்கை செக் பண்ணிட்டோம். குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாரு மெக்கானிக்குமே. வாங்க இப்போ மாடல் பண்ணி பார்த்துடலாம். ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பக்காவா ரன் ஆகிட்டு இருக்கு. வண்டியில பாடியில சின்ன வைப்ரேஷன் இல்லை, அந்த ஒரு ஜெர்க் எதுவுமே இல்லை. வண்டி பக்காவா ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி i10 பொறுத்தவரை உங்களுக்கு கீரிங் சிஸ்டம் மற்ற எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் ராடு இங்க இருக்கு. உங்களுக்கு ஸோ ஓட்டுறது செய்யறதுலாம் பின்னாடி இங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில சரி, இதுலயும் சரி, பழைய கான்ட்ரஸ்டாலையும் சரி, உங்களுக்கு கீர் நாபு வந்து பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது வந்து இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். உட்காந்து நீங்க கீர் போடுறப்போ ஒவ்வொரு டைமே வந்து பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியா நல்லா ஓட்டுறதுக்கும் இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வண்டி நல்லா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இதுல கண்டிப்பா இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா சொல்லி ஆகணும். வாங்க ஏசி பார்த்துடலாம். ஏசி கூலிங் எல்லாத்துக்குமே தெரியும். i10 பொறுத்தவரை எப்பயுமே கூலிங் நல்லா இருக்கும். இந்த வண்டியிலுமே கூலிங் நல்லா இருக்கு. 2 பாயிண்ட்ல தான் வச்சிருக்கோம். கூலிங் நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருது இருக்கு. ஸோ நீங்க பயப்படவே வேணாம். தெளிவா எடுத்து நீங்க ஹாப்பியா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க ஏசி இப்ப நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல குவாலிட்டியா இருக்கு. இன்ஜின் நாய்ஸ் வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம சொல்றதுதான் ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியினுடைய இன்ஜின் ரூம் இருக்கு இல்லையா, அதை வச்சு வண்டி எவ்வளவு ஓடி இருக்கு என்ன, அதே மாதிரி வண்டியோட நாய்ஸ் எப்படி இருக்கு, இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்கு, வண்டி ஆக்சிடென்ட் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு, எல்லாமே சொல்லிடலாம். ஸோ அந்த வகையில் இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் பக்காவா அந்த ஒரிஜினாலிட்டியா அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பீட், இன்ஜின் பீட், அந்த பீட் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. நான் மைக்கவே பக்கத்தில் கொண்டு போறேன், நீங்களே தைரியமா கேட்கலாம். ஸோ கண்டிப்பா இன்ஜின் நாய்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நாய்ஸ் ஒரிஜினாலிட்டியான் இருக்கு. அந்த நாய்ஸ் எப்பயுமே அந்த பீட், அந்த ஒரிஜினல் பீட் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. எல்லா பேஸ்ட்டுமே ஒரிஜினல் பேஸ்ட் தான். 2 சஸ்பென்ஷனுமே ஒரிஜினல் சஸ்பென்ஷன் தான். இன்ஜின் இப்போ வரைக்குமே சீல் இன்ஜின் தான், பிரிக்கவே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆயில் கேஜுமே நான் ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன். ஆயில் தள்ளுறது, ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ கம்பல்சரி நீங்க டஸ்டபிளா எடுத்துட்டு போகலாம், நம்பிக்கையா எடுத்துட்டு போகலாம். i10 பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பாத்தீங்களாக்கும் சொல்றது i10 வந்து பாத்தீங்களாக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு கெத்து இருக்குன்னுவாங்க. ஸோ அந்த அந்த வகையில் இந்த வண்டியோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மள அட்ராக்டிவா நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. ஸோ ஓவராலாக அந்த வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா 2010 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. ஓவரால் 86 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா 75% மேலே தான் இருக்கு. டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பாடியில் டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இல்லை. எல்லா ஸ்டிக்கருமே ஒரிஜினல் ஸ்டிக்கர் தான் இருக்கு. கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுங்க. ஸோ பாடியில் மாதிரியும் சரி, இன்ஜினும் சரி, இன்ஜின் ரூமும் சரி, அண்டர்ஜேஷன் சரி, எல்லாமே ஓவராலா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீ சொன்னீங்க நம்பிக்கையை எடுத்துட்டு போகலாம். வண்டி பத்தி சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவாக வச்சிருக்காங்க. நேரம் வந்து ஒரு டைம் ஓட்டி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு வண்டி பிடிக்கும். நீங்க ஒரு 2 lakhs பட்ஜெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டியில பார்த்துட்டு இருக்கீங்க, அது லோக்கல் நம்பர் தான் நீங்க வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். தைரியமா வந்து எடுத்துட்டு போகலாம். நீங்க அதே மாதிரி நீங்க லோக்கல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வண்டிக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுத்தலாம். ஸோ நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம். அருமையான கண்டிஷன் இருக்கு. வண்டி இப்பயுமே ரன்னிங்ல தான் இருக்கு. வண்டியில ஒரு துளி வைப்ரேஷன் இல்லை. அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு i10 2010 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டோட லோக்கல் நம்பர், அது லோ கிலோமீட்டர் ஓடுன வண்டி இன்னைக்கு 2.5 இருந்து 2,30,000 40,000 50,000 செல் பண்ணிருக்காங்க. நம்ம ரைடர்ஸ் காஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 2,19,000 கொடுத்துடலாம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க,
பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் மற்ற கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.